வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வரலட்சுமி நோம்புக்கான பிரசாதம் ரெசிபிஸ் பார்க்க போறோம். வரலட்சுமி நோம்புக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வேலையும் அதிகமா இருக்கும், பூஜையும் வந்து நமக்கு அதிகமான நேரம் எடுக்கும், பிரசாதங்களும் வந்து நிறைய பண்ற மாதிரி இருக்கும். அப்படிங்கும் போது இந்த பிரசாதங்கள் வந்து சிம்பிளா கொஞ்சம் ஈஸியான மெத்தட்ல பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பூஜை பண்றதுக்கான டைம் வந்து அதிகமா கிடைக்கும். உளுந்து மட்டும் ஊற வச்சு அரைச்சி பண்ணக்கூடிய பச்சரிசி இட்லியும், நம்ம இட்லிக்கு முத நாளே அரைச்சி வச்சுப்போம் இல்லையா, அப்பயே வந்து உளுந்து அரைச்சு வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பூஜை டயத்துக்கு உளுத்து வடையும் நம்ம பண்ண போறோம். இது மாதிரி பண்றதுனால நமக்கு டைம் சேவ் ஆகும். பச்சரிசி இட்லி வந்து நல்ல பஞ்சு போல சாஃப்டாவும், உளுந்து வடை மேலெல்லாம் கிறிஸ்பியா உள்ள சாஃப்டாவும், ரெண்டுமே வந்து பிரமாதமா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, வரலட்சுமி நோம்பு பிரசாதமான பச்சரிசி இட்லியும் உளுந்து வடையும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் லெவலா எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 4 மணி நேரம் வெளியிலே ஊற வச்சுக்கலாம், 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். டோட்டலா 5 மணி நேரம் இது ஊறட்டும். உளுந்து ஃபுல்லா ஊறுறதுக்குள்ள நம்ம பச்சரிசி இட்லிக்கான ரவா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து இந்த உளுந்து அளந்து எடுத்த அதே கப்ல 1/2 கப் ரவா நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே அரிசியை அலம்பிட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம், அப்படிங்கிறனால திரும்பி இப்போ அலம்பணும்னு அவசியம் இல்லை. இந்த ரவா மூழ்கிற அளவுக்கு நம்ம இதுல ஜலத்தை விட்டுடுவோம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் இது ஊறட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். நம்ம இட்லிக்கு ஊற வச்ச உளுந்து வெந்தயம் ஃப்ரிட்ஜ்லயும் 1 மணி நேரம் ஊற எடுத்து இதை மிக்சி ஜார்ல எடுத்துக்கலாம். இதே போல கொஞ்சம் தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் தண்ணி விடாம நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜ்ல இருந்ததுலயே அந்த தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். இந்த தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு இந்த விப்பர் மோட்ல நம்ம அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா ஃப்ளஃபியா வந்துடும். தண்ணி விடாம பாருங்க, மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். நம்ம உளுந்து ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் இல்லையா, இந்த தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா இதை போல தெளிச்சுட்டு இதை பல்ஸ் மோட்லயே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம அரைக்கணும். இப்ப பாருங்க, தண்ணியை தெளிச்சு அரைச்சிருக்கேன். நம்ம கிரைண்டர்ல அரைச்சி எப்படி வருமோ அதே மாதிரி வந்துருக்கு பாருங்க. நல்லா பபிள்ஸ் வந்து திக்காவும் இருக்கு. நம்ம இட்லிக்கு அரைச்ச உளுந்து மாவை இந்த பவுல்ல எடுத்துப்போம். நம்ம அரிசி ரவை ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் நல்லா ஊற எடுத்து இப்ப இதுல இருந்து ரவைய தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம எடுத்துக்கணும். நம்ம உளுந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இதோட சேர்த்துடலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்ப மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இட்லி மாவு பதத்துக்கு இருக்கு. ஒருவேளை ரொம்ப திக்கா இருந்தது நம்ம கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். தட்டு போட்டு மூடி வச்சிருவோம். இந்த மாவு ஃபார்மெண்ட் ஆகிறதுக்கு 6 to 8 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். உளுந்து வடை பண்றதுக்கு 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா 4-5 தடவை வாஷ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து நல்லா கிளியரா வர்ற அளவுக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இதை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1/2 மணி நேரம் வெளியிலேயே வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுருவோம். அப்பதான் மாவு வந்து நல்லா காணும். மிக்சியில அரைக்கும் போது மிக்சியும் மாவும் ரெண்டுமே சூடாகாம இருக்கும். மெதுவடை பண்றதுக்கு நம்ம உளுந்து ஊற வச்சு இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு இருக்கோம். இட்லிக்கு அரைச்ச கையோட அதே மிக்சி ஜார்ல நம்ம வடைக்கும் அரைச்சிடலாம். தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல எடுத்துப்போம். இந்த உளுந்து அரைச்ச அதே மாதிரிதான் இதை ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கணும். இது நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உளுந்து ஊற வச்சோம் இல்லையா, இந்த தண்ணியே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரே டைமா விடாம கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டீஸ்பூனா விட்டு சைட்ல ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு பல்ஸ் மோட்லயே நம்ம அரைச்சோம் அப்படின்னா உதுவடைக்கான மாவும் நமக்கு ரெடி ஆயிடும். வடை மாவு பாருங்க, மிக்சியில இது போல நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். நல்லா பந்து பூரா அரைக்க வந்திருக்கு பாருங்க. இதுல உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல, வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நான் அரைச்சிருக்கேன். இது வந்து ஒரு கண்டெய்னர்ல நம்ம இப்ப மாத்திக்கலாம். இதை வந்து நான் இந்த கண்டெய்னருக்கு மாத்திக்கிறேன். இதை ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஆனா இது போல ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சுக்கோங்க.
இட்லி மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த வடை மாவு ஃப்ரிட்ஜ்ல இந்த எடுத்துட்டு இதுல வந்து தேவையானதெல்லாம் கலந்துண்டு அதுக்கப்புறம் நம்ம வடை பண்ணிக்கலாம். இட்லிக்கு மாவு அரைச்சி ஒரு 7 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. நல்லா ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகி ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இட்லி பிளேட்டை வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இட்லி மாவை நம்ம இதுல விட்டுக்கலாம். மூடியை போட்டு மூடிடலாம். இது ஸ்டீம் ஆறதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம வடை மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் இல்லையா, அது வெளியில எடுத்திருக்கேன். இதுல பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச்சு இஞ்சி கிரேட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இதை சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வடை மாவு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டான பதத்துல இருக்கு. எண்ணெய் சூடாயிடுத்து. வடை பண்ணிக்கலாம். நம்ம வெறும் உளுத்தம் பருப்பு அரைச்சி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம பண்ணும்போது உப்பு மற்றதெல்லாம் சேர்த்து பண்ணோம்னா வடை வந்து ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் கலர் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். வடையும் பாருங்க நல்லா பந்து பந்தா வருது. திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். வடை பாருங்க சூப்பரா ஃப்ரை ஆயிடுது. அழகா கோல்டன் கலர்ல ஜம்முன்னு வந்திருக்கு. உளுந்து வடையை நம்ம இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். நல்லா மேல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்துருக்கு பாருங்க. சவுண்டு கேட்டாலே தெரியும். 15 நிமிஷம் ஆயிடுத்து. இட்லி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். இட்லி பாருங்க நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. சாஃப்டாவும் இருக்கு, ஒட்டாமையும் வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். வரலட்சுமி நோம்பு பிரசாதம் பச்சரிசி இட்லியும் உளுந்து வடையும் சூப்பரா ரெடி ஆயிடுது. இட்லி பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. நல்லா பஞ்சு போல இருக்கு. இந்த போர்ஸ் பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இத்தனைக்கு நம்ம வெறும் உளுந்து மட்டும்தான் அரைச்சிருக்கோம். அரிசி ரவா தான் சேர்த்திருக்கோம். உள்ளேயும் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. அதே மாதிரி வடையும் வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கும் போதே உளுந்த மாவு அரைச்சு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டோம். வடையும் ரொம்ப எண்ணெய் குடிக்காம மேல நல்லா கிறிஸ்பியா சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உள்ளேயும் நல்லா சாஃப்டா இருக்கு. வரலட்சுமி நோம்பு பிரசாதமான பச்சரிசி இட்லியும் உளுந்து வடையும் பிரமாதமா வந்திருக்கு. இட்லி வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பஞ்சு போல வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். 2 பிரசாதமே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். இட்லி வந்து ரொம்ப பிரமாதமா வந்திருக்கு. இந்த பச்சரிசிக்கே உள்ள ஒரு நல்ல மணத்தோட சாஃப்டா ரொம்ப நல்லா இருக்கு. வடையும் பார்த்தீங்கன்னா மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். வடையும் அட்டகாசமா வந்திருக்கு. நம்ம எப்பவுமே உளுந்து வடைக்கு உடனே அரைச்சு நம்ம வடை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து நம்ம முத நாளே அரைச்சி வச்சு அடுத்த நாள் நம்ம பண்றோம். இந்த மாதிரி பண்றதுனால நமக்கு பூஜை அன்னைக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். உளுந்து வடைக்கு வந்து இதை அரைக்க வேண்டிய டைம் வந்து நமக்கு மிச்சமாகும். இப்படி பண்ணாலுமே வடை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா வரும். நம்ம இட்லி ரவா முன்னாடியே பண்ணி வச்சுடலாம். அது நமக்கு அந்த பண்டிகைக்கு 10 நாள் முன்னாடியே பண்ணி வச்சாலும் ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் டப்பால போட்டு மூடி வச்சா போதும். முத நாள் உளுந்து மட்டும் ஊற வச்சு இந்த ரவையை கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா இட்லி பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம இட்லிக்காக உளுந்து அரைக்கும் போதே அதே மிக்சி ஜார்ல உளுந்து வடை வந்து வெறும் உளுந்த மட்டும் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அதுக்கு நமக்கு என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்தா போதும். வடையும் பாருங்க பிரமாதமா வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால பண்டிகை அன்னைக்கு நமக்கு டைம் சேவ் ஆகும். அந்த நேரத்தை நம்ம பூஜைக்கு வேண்டிய மற்ற வேலைகள் நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட
இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கிற இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பச்சரிசி இட்லியும் உளுந்து வடையும் தனலட்சுமி நோம்புக்கு நீங்க பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.